காலையில் சுட சுட சோறு சமைச்சிட்டு அதுக்கு உப்பு கருவாடு ஃப்ரையை இந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா ரொம்பவே சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு கருவாட்டை க்ளீன் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு தக்காளி, பெரிய கொச்சிக்காய், பச்சை கொச்சிக்காய், அதோட வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் கட்டர் தூள் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா பெரட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் மண் சட்டியில் தான் உப்பு கருவாடு ஃப்ரை பண்ண போகிறேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருந்த உப்பு கருவாடு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா முருகலாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. உப்பு கருவாடை நம்ம நல்லா க்ளீன் பண்ணோம்னா தான் உப்பு டேஸ்ட்டு வந்து ஓரளவு கண்ட்ரோலாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப உப்பு கக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் கருவாடு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிஞ்சதுமே கருவாட்டை எடுத்துகிட்டு ஒயிலையுமே ஹாஃபாக குறைச்சிருங்க. கருவாடு பொரிக்கிறதுக்காக ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருந்தேன். அந்த ஆயிலில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த கொச்சிக்காய் வெங்காயம் மிக்ஸை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஸோ மூடி வச்சு வதக்கிட்டு ஒரு முறை திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மூடி வச்சு நல்லா வதங்கி வரைக்குமே நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம், குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த உப்பு கருவாடு எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட உப்பு கருவாட்டு ஃப்ரை ரெடி ஆகிரும். பருப்பு கறி சமைச்சாலும் சரி, இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சாலும் சரி, இல்லைனா நம்ம வெஜ்ஜெல்லாம் சமைக்கும் போது இந்த மாதிரி சைடிஷாக செஞ்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். அதோட பார்த்தீங்கன்னா மேயில் வந்து ப்ரௌனி 1 டே ஒர்க் ஷாப் செஞ்சுருந்தோம். இப்போ ஜூனில் வந்து 3 டேஸ் ஒர்க் ஷாப் செய்ய இருக்கிறதால அது மே 13 ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் ஜாயின் ஆகிருக்கிறீங்க. ஸோ நிறைய அப்டேட்ஸ் போட கிடைக்காததால் இது லாஸ்ட் அப்டேட்டாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே சின்னதாக ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு நினச்சிங்கண்டா, அதுவும் ப்ரௌனி பிஸ்னஸ் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு பிஸ்னஸ். உங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்பில் கலந்து கொள்ளையிலும். ஆன்லைனில் தான் இந்த கிளாஸை நான் செய்ய போகிறேன். ஜூம் மூலமாக நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் ஆகிக்கொள்ளையிலும். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸையுமே புக் பண்ணிக்கோங்க. ஒரு சில சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது, நிறைய புக் ஆகிட்டு. ஸோ யாரெல்லாம் ப்ரௌனி 1 டே ஒர்க் ஷாப்பில் கலந்து கொள்ளலையோ இந்த ஒர்க் ஷாப்பில் கலந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பாய்.